இன்னைக்கு பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இனிப்பு இட்லி தான் செஞ்சு குடுக்க போறேன். எங்க ஊர் சைட்லலாம் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க யாராவது பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொன்னாலே போதும், டக்குன்னு வீட்ல செஞ்சு குடுக்குற பண்டத்துல இந்த இனிப்பு இட்லியும் ஒண்ணு. இந்த இனிப்பு இட்லி பண்றதுக்கு நம்ம எப்பவும் ஆப்பத்துக்கு மாவு அரைப்போம்ல, அதே மாதிரி அரைச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்து கலக்காம கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி மாவு எடுத்துட்டு, இது கூட தேவையான அளவுக்கு சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு நல்ல மாவு புளிச்சிருக்குன்றதுனால நான் ஆப்பச்சோடாப்பு எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு மாவு புளிக்காம இருக்குன்னா கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கும். தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்போ எப்பவும் போல இட்லி பிளேட்ல ஊத்தி வேக வச்சிடலாம். நான் பாப்பாக்கு குடுக்க போறேன்றதுனால மினி இட்லி பிளேட்ல ஊத்தி வச்சிருக்கேன். வெறும் 4 நிமிஷத்துல டக்குன்னு வெந்துரும். ஒவ்வொரு வாய் சாப்பிடுறப்பவும் அந்த பொட்டுக்கடல கடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த இனிப்பு இட்லி சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கு கரெக்ட்டா 9 மணிக்கெல்லாம் பாப்பாவும் ஸ்கூல் கிளம்பிட்டா. நேத்து நம்ம சேனல்ல ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மந்த்துக்கான கிராசரி திங்ஸ் எல்லாம் டிமார்ட் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த வீடியோட லிங்க் இங்க ஆரோ மார்க் கிட்ட குடுத்துருக்கேன். ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க.